ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்னைக்கு நீங்க வீடியோல பார்க்க போறது இஃப்தார் டைம். வாங்க, நான் நோன்பு திறக்கிறதுக்காக என்னெல்லாம் ரெடி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு போண்டா தான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கை எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு எல்லாமே ரெண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 3 விசில் வந்துருச்சு. குக்கரோட லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை பீல் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் பீல் பண்ணிட்டோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையுமே நல்லா பொரிய விடுங்க. இப்போ ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாடை எல்லாம் போன பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் தூளுடைய பச்சை வாடை போகணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் பஜ்ஜி போண்டா பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம உருண்டை பிடிச்ச உருளைக்கிழங்க அதுக்குள்ளே எடுத்து போட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம டிப் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க 1 by 1 இதில் ஆட் பண்ணி நல்லா இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய போண்டா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஆயில்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரவை புட்டிங் தான் செய்ய போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு நம்ம ஆல்ரெடியே ஊற வச்சிருக்கிற அகர் அகரை அதுல சேர்த்துக்கோங்க. அகர் அகர் நல்லா மெல்ட் ஆகணும், அந்த மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ அகர் அகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவையை அகர் அகர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற மில்கை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிக்கும் போது உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு பிஞ்ச் கேசரி பவுடரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆன பிறகு நம்மளுடைய அகர் அகர் புட்டிங் ஃபார்முக்கு வரும். அந்த டைமில் நான் கொஞ்சம் கேஷ்யூஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ரவை புட்டிங் ரெடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதினா துவையல் தான் ரெடி பண்ண போகிறேன். வெங்காயம், தேங்காய், இஞ்சி, புளி, 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாமே ஒரு மிக்சர் ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இந்த மிக்சர் ஜாருக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்க, நம்மளுடைய புதினா துவையல் இப்போ ரெடி. நோம்பு கஞ்சி கூட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இப்படி வச்சு சாப்பிட பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதை ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன். இப்போ நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. இஃப்தாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டே 2 ஆஃப் ரமதான் இஃப்தாருக்கு நான் ரெடி பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. பாருங்க நம்மளுடைய ரவை புடிங் கூட எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கு. நீங்களும் இதை மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது NN Square. நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா பை பை.